லைனிங்ல வந்து நம்ம அ ப்ளீட்ஸ் வந்து வச்சு முடிச்சாச்சு. இத எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்? அதுவும் இன்விசிபிளா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ராக்கோட கிளாத்து. ஸோ இப்ப வந்து நம்ம இதுக்கு மேல, அதாவது இந்த மெயின் கிளாத்துக்கு மேல, பாவாடைக்கு மேல நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, இப்படிதான் வரும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இன்விசிபிளா இருக்காது. அதுவே நம்ம வந்து இந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம ஆப்போசிட்டா இந்த பாட்டமுக்கு மேல வச்சுட்டு அந்த சைடுக்கு நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, இத அப்படியே ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா 1 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா, நமக்கு இன்விசிபிள் வந்துடும். ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாரி இன்விசிபிளா நமக்கு இருக்கும். இதுக்கு மேல ஸ்டிச் பண்றதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம். இங்க வந்து ஸ்டிச் பண்றோம் இல்லையா? ஸோ அத ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணல. ஸோ அப்படியே நான் வந்து ஃப்ளாட்டா விட்டுடுறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வந்து சைடுல எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் தேங்க் யூ.